இவ்வளோ நேரம் எடுத்ததே வேஸ்ட்டாக போச்சு. என்ன பண்ணுவோம், ஆன் பண்ணாமே எடுத்துருங்க. நான் கயா போகிறேன்னு போடலாம் நம்ம ஆளுங்களுக்கு. அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்க? கயா போகிறீங்களா? நீங்கள் எங்கே போகிறீங்க? எந்த ஊருக்கு போகிறீங்க? எந்த ஊருக்கு போகிறீங்க நீங்கள்? நீ எந்த ஊருக்கு போகிற? நான் கயா போகிறேன். நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்களும் அங்கே தான் போகிறீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க சொல்லுங்கள். அந்த அம்மா மட்டும் சைதாப்பேட்டை போகிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கயா வண்டியிலேருந்து சைதாப்பேட்டைக்கு இந்த அம்மா மட்டும் தனியாக போகிறாங்க. இவங்க வந்து முருகமங்கலம் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க. முருகமங்கலம் மக்கள் எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. அவர்கிட்ட போக மாட்டேன். இவர் தான் நல்லா போகிறார் பார்த்துக்கோங்க. அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்க? கயாக்கு போகிறீங்களா? வந்ததில் வருத்தப்படுறீங்க போல தெரியுது. முகமெல்லாம் ஒரு சேஞ்சாக இருக்குது. என்ன விஷயம்? உடம்பு நல்லா சரியில்லையா? டயர்டாக இருக்கீங்களா? அம்மா எந்த ஊர் போகிறீங்க? நீங்கள் எந்த ஊரில் வந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சென்னையில் எந்த இடம்? சென்னையில் வந்து முருகமங்கலம். கயாக்கு எதுக்கு போகிறீங்க? நாங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்க போகிறோம். அம்மா நீங்கள் இப்போ சொல்லுங்கம்மா. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை சொல்லுங்கம்மா. அது இல்லை இப்போ சொல்லுங்க. அதுதான் கரெக்ட். அம்மா சொல்லுங்கம்மா. முன்னோர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுங்கம்மா. நாங்கள் கையாவுக்கு தர்ப்பணம் கொடுக்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போ சொல்லுங்கம்மா. கையாவுக்கு தர்ப்பணம் செய்ய போகிறோம். நீங்கள் இவர் ஒரு பெரிய மனிதர். அவர் உறக்கத்தில் இருக்கிறாரு. நேரத்துலேருந்து உழைச்சி இன்னைக்கு வருத்தத்தில் இருக்காரு. நீ இப்போ சொல்லுங்க. கயாவுக்கு போகிறேங்க, தர்ப்பணம் கொடுங்க. சந்தோஷம். உங்கள் வீட்டுக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே ஓகே. எதுக்கு வீட்டுக்காருக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சந்தோஷமா போகிறீங்களா? வீட்டுக்கு அம்மா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ சொல்லுங்க. உங்களுக்கு எதனா குற்றம் குறை வருத்தம் இருந்தால் சொல்லுங்க. சரி. இப்போ நமது ஆன்மீக யாத்ரா குழுவினர் கயா தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இதை எல்லா உறவினர்களும் பார்த்தால் மிகவும் சந்தோஷம்.